அனைவருக்கும் வணக்கம். 2 நாளாக இணையத்தில் ஒரு வைரல் காணொளி பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக்கப்பட்ட ஒரு அமைச்சர் முன்பாக, அதுவும் திமுக சமூக நீதி, சமத்துவம், பெண் அடிமை மீட்பு என வாய் கிழிய வியாக்கானம் பேசும் திராவிட மாடல் ஆட்சியின் அமைச்சர் முன்பாக பெண்களை ஆட வைத்து வேடிக்கை பார்ப்பதுதான் திராவிட மாடல் அரசா, திமுக ஆட்சியின் லட்சணமா? அதுவும் எதிர்கால முதல்வர், இன்றைய துணை முதல்வர் அவர் கலந்து கொள்ளும் மேடையில் பெண்களை குறைந்த ஆடைகளை அணிவித்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தி அதை ஒரு அமைச்சர் அமர்ந்து வேடிக்கை பார்க்கிறார் என்றால், இந்த ஆட்சி, இந்த அரசு மீண்டும் வந்தால் என்னென்னலாம் நடக்கும் என்று சிந்தித்து பார்த்தாவே சிரமமாக உள்ளது. நல்லா சிந்திச்சு பாருங்க மக்களே. திமுக பேசுவது எல்லாம் இந்த உலகத்தில் யாரும் பேசாத பேச்சுகளை பேசுவார்கள். ஆனால் செயல்பாட்டில், செய்முறையில் அதேபோல்தான் இந்த மக்களுக்கு எதிராக, மண்ணுக்கு எதிராக, சுற்றுச்சூழலுக்கு எதிராக அனைத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் வகையாக இவர்களின் ஆட்சி இருக்கும். இந்த ஆட்சி தொடர வேண்டுமா என்பதை மக்களாகிய நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை சமூக நீதியை கடைப்பிடிக்கும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அதை சரியாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். வருகின்ற 2026 தேர்தலில் இந்த ஈநிலை மாற ஆதரிப்பீர். விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்பீர். நாம் தமிழர் கட்சிக்கு. நன்றி.